உங்கள் சுயரூபம் என்னென்னு நீங்கள் காட்டிக்கிடவே மாட்டீங்க. உங்களுக்கு எது தெரிந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் தெரியலனே மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு எக்ஸாம் நேரத்திலோ சரி, இல்லைனா தொழில் விஷயத்திலோ சரி, யாராவது ஏதாவது கேட்கும் பொழுது நீங்கள் அதை கூறுவீங்க. ஆனால் உங்கள் உடன் இருப்பவங்ககிட்ட நீங்கள் எதை பற்றியுமே ஷேர் பண்ணவும் மாட்டீங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கூற மாட்டீங்க. ஏன் உங்களுடைய ரகசியத்தை கூட நீங்கள் யாரிடமும் நீங்கள் கூடவே மாட்டீங்க. உங்கள் மனசளவில் நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. அதை நினச்சி பைத்தியமாகிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. இதனால் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இல்லைனா நம்முடைய பேர் கெட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பேரை ஏமாத்திருப்பீங்க. கண்டிப்பாக ஏமாத்திருக்கீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்க உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிருக்கீங்க. அப்படி உடைத்த அந்த சில பாவத்திற்காகத்தான் உங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காதல் செய்தவர்கள் பெண்கள் ஆண்களை காதல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணிவிட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறவங்கள திருமணம் செய்திருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்தின் மூலம் அவங்க மீது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க உங்களை உயிருக்கு உயிராக நம்பியிருப்பாங்க. இது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். உயிருக்கு உயிராக நம்பியிருந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வேறு ஒரு நபரை திருமணம் செய்திருப்பீங்க. இதனால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் நீங்கள் அதாவது ஐயோ பிடித்த நபர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த ஆணாகி அவன் எந்த அளவுக்கு போவானே தெரியாது. ஆனால் அவனுக்கு நீங்கள் பண்ணின பாவம் தான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடித்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் வரும். வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கோபங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அமையணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ தடவை எவ்வளவோ பணத்தையும் சரி உங்களுடைய விருப்பங்களுக்காக என்னென்னவோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஏன் தினமும் சாமி கூட நீங்கள் கும்பிட்டு வரீங்க. ஆனால் அந்த சாமியும் உங்களுக்கு கருணை காட்டாமல் இருக்கும். இது அனைத்துக்குமே என்ன காரணம்? நீங்கள் இத்தனை நாட்கள் செய்த பாவங்கள், தவறுகள். ஆனால் நீங்கள் செய்த பாவங்களும் தவறுகளும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் செய்த பாவத்தாலையும் தவறாலையும் அந்த நபர் உங்களை தேடி தேடி வந்திருப்பாங்க. இதனாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அவமானம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டே வருது. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த பாவம் உங்களை பிடிக்கத்தான் செய்யும். அது உங்களை விட்டு போகவே போகாது. அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களை பற்றின நினைப்பு எப்பொழுது அவனுக்கு வராமல் இருக்கோ அப்பொழுது தான் உங்களுக்கு நன்மை நடக்க தொடங்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அந்த நபரை தான் நீங்கள் சந்திக்கணும். சந்தித்து அவங்களிடம் நீங்கள் நடந்ததை பற்றி கூறணும். ஆனால் நீங்கள் இப்படி கூறினீங்கன்னா அவங்களுடைய மனசு அதை ஏற்றுக்கிடாது. இன்னும் கொஞ்சம் தான் கஷ்டப்படும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்திற்குமே காரணம் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச அந்த சின்ன சின்ன தவறுகளால் மட்டுமே தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையும், இந்த ஒரு நாளில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரப்போகிறது, நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து நீங்களும் அவர்களும் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாளில் கும்பம் ராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பை எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வை உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மற்ற நாட்களை விட படிப்பிலும் சரி வேலையிலும் சரி நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போடுங்க. அதையும் தொழிலில் புதுசாக ஏதாவது யோசித்து இந்த ஒரு நாளில் நீங்கள் காலை வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை இந்த ஒரு நாளில் உங்களால் அடைய முடியும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்காத சில பிரச்சனைகள் நீங்கும். இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகவே போகாது அப்படின்னு சில எதிரிகள் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய கடைக்கு எதிராகவோ இல்லைன்னா நீங்கள் வியாபாரம் செய்கிறதோ உங்கள் வியாபாரத்தை இன்னொரு நபரும் செய்து வருவார். அதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த நபர் வேற ஒரு வியாபாரம் செய்வதற்கோ இல்லைனா உங்களிடம் நட்புறவாகுவதற்கோ வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் நெருக்கடியானது குறையும். நெருக்கடி குறைஞ்சி நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மாற்றிக்க முடியும். மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு நீங்கள் நினைத்த
நிதியை வந்து உங்களால் பெற முடியும். நிதியை பெறுவதனால பணமும் உங்களுக்கு அதிக அளவில் உங்களை தேடி வரும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் தவறுகள் பாவங்கள் செஞ்சாலும் மற்றவங்க உதவின்னு கேட்டால் உடனே கருணை அடிப்படையில் எடுத்து கொடுத்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பணத்தை நிறையா நபருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அது ஃப்ரீயாவோ இல்லைன்னா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன நபருக்கோ கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிட்டன் கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்காம நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இது நடக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் வழியாக கண்டிப்பாக கூற வேண்டும். நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்த அந்த பணமானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த பணம் வந்து இவ்வளோ பணம் நமக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அழகாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பணம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கோ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கோ இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாள் கும்பம் ராசி நேயர்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாக வீட்டிற்குள்ளேயே பேசாமல் இருந்திருப்பாங்க. கணவன் மனைவியோ பெற்றோர்களோ குழந்தைகளோ யாராக பேசாமலோ ஒருவருக்கொருவர் மூஞ்சியை தூக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எல்லாரிடமும் மனசு விட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. மனசு விட்டு பேச சொல்லுங்க. கட்டாயம் அவங்க பேசி கண்கள் எல்லாம் கலங்கி அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது உங்களோட கையில் தான் இருக்குது. எனவே நீங்கள் ஒரு நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்கும். ஆனால் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் நீங்கிரும். ஆனால் பணிபுரிவீங்க இல்லையா, அலுவலகத்தில் வேலை செய்கிற ஆண்களோ பெண்களோ இருக்கீங்க அல்லவா, அவங்க வேலைக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத சங்கடங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மூலம் உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நாளில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மூலியம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இதனால் மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு திட்டவும் உங்களை வேலையிலிருந்து அனுப்புவதற்கு கூட இந்த ஒரு நேரத்தில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடக்கும். நீங்கள் நினைச்சது ஒன்றா இருக்கும், ஆனால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. இது உங்களுக்கே தெரியும். நம்ம எது நினச்சாலும் அது நமக்கு நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு ஒதுக்கப்பட்டவங்க நிராகரிக்கப்பட்டவங்க மாதிரி தான் நம்ம எப்பொழுதுமே இருப்போம். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உணர்வு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்கும். நீங்களே இதை உணர்ந்திருப்பீங்க. நான் குறிதான் கூறணும்னு எந்த அவசியமும் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பிறவியிலேயே புத்திசாலிக்காரர்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களாலேயே உணர முடியும். ஆனால் உங்களோட மனசளவுலேயும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களையும் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு சின்ன சின்ன விளையாட்டுத்தனமாக குறும்புத்தனமாக அவர்களிடம் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களை நல்லாவே இருக்க விடாது. இதற்கு நீங்கள் முன்னர் செய்த பாவமும் அந்த தவறுகளும் தான். இதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க. உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் நீக்குங்க. உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் நீக்கிறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவானது ஒரு ஒளிவட்டமானது உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மறக்காமல் உங்களுடைய கும்பம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள்.